நடமாடும் தெய்வமே ஸ்ரீ சந்திரசேகரா. அறுபத்தி ஆறாவது பீடாதிபதியோட ஆக்ஞேன்னு சொன்னதும் மறு வார்த்தை சொல்லாம சம்மதிச்சிருக்கான்னா நம்ம குரு மேல அப்படி ஒரு பக்தி. பகவத் பாதாள் மாதிரி. குருவோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் காரணம் இருக்கும். பெரியவா சொன்ன அந்த வார்த்தைக்கும் காரணம் இருக்கும். வேதத்தம் பேர்ல நம்பிக்கை இருக்கோ? பூர்ணமா இருக்கு பெரியவா. வேதம் தழைக்கிற பொறுப்பை எல்லாருமே எடுத்துக்கணும். நான் என்ன பண்ணணும் பெரியவா? அடுத்த தடவை வந்தாக்கா 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்றவனா வர சொல்லு உன் பிள்ளைய. உத்தரவு பெரியவா. நான் சந்தி பண்றதில்லைங்கிறது பெரியவாளுக்கு எப்படிமா? அதுதான் பெரியவா. தப்போ வலிமை, ஞான சக்தி. சரி, வேதம் தழைக்க பொறுப்பெடுத்துக்கிறதுக்கும் நான் சந்தியாவதனம் பண்றதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? எனக்கும் தெரியாதுடா. குடஞ்சு குடஞ்சு காரணம் கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. தெரிய வரும் அந்த காலம் வரும்போது. மணியை எடுத்து போய் படுத்துக்கோங்கடா. சரி பெரியவா. சரி பெரியவா. திறந்தே இருக்கட்டும், காத்து வரும். ஆகட்டும் பெரியவா. டேய், எனக்கு ஒரு சந்தேகம்டா. வேதத்தை பத்தியே பெரியவா பேசுறாளே. உனக்கும் கத்துக்கணுமா வேதம்? இல்லடா, எந்த வயசுலடா பெரியவா கத்துண்டா வேதத்தை? 15 வயசுல. இங்க வா. நீ போ. பெரியவா, அந்த புஸ்தகத்தை எடுத்து படி.
சரி பெரியவா. அரிக்கேன் விளக்கு எடுத்துட்டு போய் படி. எடுத்துக்கிறேன் பெரியவா. எந்த பக்கத்துல இருந்துடா படிக்கிறது? அந்த 56வது பக்கத்துலேருந்து படி. இதோ இதுல இருந்து படி. ஆ, ஆ, ஆ. நமது ஆச்சாரியால் பீடாதிபத்தியம் மேற்கொண்ட பின்னர் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் என தீட்சா நாமம் கொடுக்கப்பட்டது. முதல் விஜய யாத்திரையாக கும்பகோணத்திற்கு புறப்பட்டார்கள். ஓஹோ. போகும் வழியில் தனது தாய் தந்தை வசித்து வந்த திண்டிவனத்தில் 3 நாட்கள் தங்கினார்கள். ஆஹா. டேய் பெரியவா தூங்கிட்டாருடா. திண்டிவனம் அம்மா இருந்த ஊரு. வயசு 13. அம்மா அப்பாவை பார்க்க மனசு ஏங்காது. 10 நாளைக்கு ஒரு தடவை எங்க அம்மா என்னை பார்க்க வருவா. ஆனா அடிக்கடி பார்க்க முடியலையேன்னு. சரி சரி சரி. அதுக்கே எனக்கு அழுகையா வருதுடா. சரி நீ மேல படி. படிக்கிறேன். ஸ்ரீ மடத்தின் அதிஷ்டான தெய்வங்களான ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கும் ஸ்ரீ திரிபுர சுந்தரி அம்பாளுக்கும் திண்டிவனத்தில் பூஜை பண்ணினாராம். பெரியவாளை பார்க்க அப்படி ஒரு கூட்டமாம். பெரியவா பக்தாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்தாராம். டேய் நிறுத்துறா. பெரியவா மூச்சுக்க போறா. ஜனங்களை தேடி ஊரூரா போனாராம். பெரியவா தூங்கிட்டாடா. சாரத்தை அலசினால் அறிவு வளரும், அதன் ரசத்தை பருகினால் உள்ளம்
குளிரும் இறைவனின் மூச்சு காற்றில் வேதம் உதித்தது. இறைவனின் மூச்சு காற்றில் வேதம் உதித்தது. ரிஷிகளின் தவ வீச்சால் உலகத்தில் பதிந்தது. பெரியவா சரணம். பெரியவா ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தனது 13வது வயதில் காமகோட்டி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். நம்மை நற்பாதையில் வழி நடத்துவார்கள். ஜகத்தை ரட்சிக்க வந்திருப்பதால் பெரியவா ஜகத்குரு என்ற பட்டத்தை ஏற்கிறார். தர்மத்தை காக்க தவம் மேற்கொண்டார். அவரவர் கர்மம் நீக்க உறுதி பூண்டார். எளிமையை இவர் அமரும் சிம்மாசனம். எளிமையை இவர் அமரும் சிம்மாசனம். கருணையை இவர் சிந்தும் அரியாசனம். சங்கரர் சீடனாய் பீடத்தில் அமர்ந்தார். அகிலத்தின் உள்ளத்தில் குருவாய் புகுந்தார். ஜகத்தை குருவாய் ஏற்றார் சங்கரர். ஜகத்திற்கு குருவாய் திகழ்ந்தார் சேகரர். சந்திரசேகரர் ஸ்ரீ சந்திரசேகரர். வெளியில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கு. பெரியவாளால் பாடம் படிக்க முடியாது. சந்நியாச தர்மத்தை புரிய வைக்கணும். பால்ய வயசு எல்லா விஷயத்தையும் பக்குவமாக புரிய வைக்கணும். நாம் ஒன்று பண்ணுவோமா? பெரியவாளை அழைச்சிப்போம். காவேரியை கடந்துடுவோம். மாகேந்திர மங்கலத்தை அடைஞ்சிடுவோம். அங்கெல்லாம் பக்தர்கள் கூட்டம் பெருசாக இருக்காது. ஏன்னா பரிசில் தான் வரணும், காவேரியை கடந்து வரணும். அதுதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே செஞ்சிருவோம். ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. சுவாமிநாதனுக்கு காஞ்சி பீடாதிபதியாக பீடாரோகணம் ஆயிடுத்து. சின்ன வயசு, ஓடி ஆடுற வயசு, எல்லாத்தையும் சாப்பிடணுங்கிற ஆசைப்படுற வயசு, உடம்பும் மனசும் மலர்ற வயசு. மொட்டை அடிச்சுட்டார், காவி உடுத்தின்றார். அது இதுவரை பார்த்தது. சந்நியாச தர்மம் எப்படி போதிக்கப்பட்டது, எப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் அவருக்கு இருந்தது, அவர் மனசை மாற்றியது யார், எது அவரை மாற்றியது, அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்க போகிறேன். அவருக்கு கிடைச்சது சந்நியாச தர்மம். அதை உங்களுக்கு சேர்க்க எங்களுக்கு தேவை உங்கள் தர்மம். நமஸ்காரம்.